அரசு பேருந்து ஓட்டுநரின் முகத்தில் மாணவர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். படியில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவரை தட்டி கேட்டதால் பேருந்து ஓட்டுநரின் முகத்தில் மாணவர் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தி விவரங்களை உடைய செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்கலாம். பிரபு, என்ன நடந்ததுங்க? வணக்கம் ஷாம். திருவள்ளூரில் இருந்து தடம் எண் 597A என்ற பேருந்து பூந்தமல்லி நோக்கி புறப்பட்ட நிலையில் பேருந்தில் ஓட்டுநராக குணசேகரன் என்பவரும் நடத்துனராக சலீம் பாஷா என்பவர்களும் பணியில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் திருவள்ளூரில் இருந்து புறப்பட்ட பேருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கூடப்பாக்கம் பெட்ரோல் பங்க் அருகில் இளைஞர்கள் பேருந்தை நிறுத்தியுள்ளனர். அப்போது பேருந்தில் ஏறிய ருத்தேஸ்வரன் என்ற 17 வயது சிறுவன் பேருந்தின் படிக்கட்டில் நின்றதாகவும் அதனை நடத்துனர் சலீம் பாஷா கண்டித்ததாகவும் கூறப்படும் நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் பேருந்திலேயே முற்றியுள்ளது. இதனை கண்ட பேருந்து ஓட்டுநர் குணசேகரன் ஓரமாக பேருந்தை நிறுத்திவிட்டு படிக்கட்டில் இருந்து ஏறினால்தான் பஸ் உள்ளே ஏறினால்தான் இந்த பேருந்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளார். இதனை ஏற்றுக்கொள்ளாத அந்த சலீம் சிறுவன் ருத்ரேஸ்வரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் பேருந்தின் ஓட்டுநர் குணசேகரன் போலீசாருக்கு தொலைபேசி மூலம் அழைக்க முயன்ற போது அந்த ஓட்டுநரின் செல்போனை தட்டி விட்டதுடன் மூக்கில் ருத்ரேஸ்வரன் வேகமாக குத்தியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் மூக்கு உடைந்திருந்த அவரை பேருந்து ஓட்டுநரை மீட்டு அப்பகுதியில் இருந்தவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தற்பொழுது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் சம்பவம் அறிந்த போலீசார், வெள்ளவேடு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுவனை கைது செய்ய முற்பட்ட போது அந்த சிறுவன் அந்த சாலையிலேயே படுத்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அதாவது திருவள்ளூர் பகுதியில் அந்த திருவள்ளூரிலிருந்து புறப்பட்ட பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு.